மீல் மேக்கர் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் மீல் மேக்கர் 65 பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை செய்கிறதுக்கு 1 கப் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டதுக்கு அப்புறமா நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, அரிசி மாவு, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சூடான எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரித்து தனியாக வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூடவே தயிர், புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை சேர்த்துட்டு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி லெமனோட ஜூஸும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீல் மேக்கரில் பாதி அளவு மட்டும் சேர்த்து ஹை ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க மீல் மேக்கரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.